இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கண் பாதுகாப்பு. சின்ன வயசு பசங்கள்ல இருந்து எல்லாரும் கண்ணாடி போட தொடங்கிட்டாங்க. கண்ணாடி போடுறதுக்காக கண்ணாடி விற்கிற கடைங்க ஏராளம் ஆயிப்போச்சு நாட்டில். கண் டாக்டருங்க அங்கேயே பரிசோதனை பண்ணுறது, கண்ணாடிக்கு எழுதி கொடுக்கறது. கண்ணாடி போட்டால் நம்ம இப்படி பார்க்கும்போது இந்த பார்வை இந்த சைடில் இருந்து எல்லாம் மொத்தத்தையும் கவர் பண்ணும். இந்த சைடில் நமக்கு இதெல்லாம் தெரியும், இந்த சைடில் இதெல்லாம் தெரியும், எல்லாம் ஃபுல்லாக தெரியறது நம் கண்கள். அந்த அளவுக்கு நம்ம கண்ணுடைய பார்வையோட இது இயற்கை அந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இயற்கையில நமக்கு கண்கள் தயாரானது எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு. ஆனா அந்த கண்களை கண்ணாடி போட்டு இந்த மாதிரி கண்ணாடி இருந்துச்சு, 2 கண்ணாடி, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போடுறோன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி போட்ட அப்புறமா இப்படி பண்ணா இந்த சைடெல்லாம் கட் ஆயிடும். நேரா ஸ்ட்ரெயிட்டா இது மட்டும்தான் தெரியும். இந்த சைடு இதெல்லாம் தெரியாது. அப்போ வெறுமனே பார்க்கறதுக்கும் கண்ணாடி போட்டு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில பேர் அது கண்ணாடி போட்டாலே கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குன்ற மாதிரி நினைப்பு கொஞ்சம் அந்த காலத்துலேருந்தே இருக்கு. ஆனால் இப்போ யாரும் அதெல்லாம் கேர் பண்ணுறது கிடையாது. கண்ணாடி போடணுன்ற லெவல் கண்ணாடி போட்டுடுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. எதை போட்டால் என்னது சோடா பாட்டில்னு பேர். கண்ணாடி போட்டவங்களுக்கு சோடா பாட்டில், அது மாதிரி சோடா பாட்டில்னா அது கண்ணாடி போட்டவங்களுக்கு அதுக்கு தனியாக அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. அதனாலேயே போடுறதுக்கு விரும்புறது கிடையாது அப்போல்லாம். இப்போ என்னடான்னா சின்ன வயசு பசங்கள்லேருந்து செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறது, அது செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரெட்டினாவே பாதிக்கப்படும்ன்றாங்க. ஆனால் அப்போ கூட கேர் பண்ணுறது கிடையாது. பேரண்ட்ஸ் அதை ஒதுக்குறது கிடையாது. பசங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதே அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்றாங்க. 2வது டிவியை எந்த நேரம் டிவி பார்க்குறது. டிவி பார்த்து 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 அவங்களுடைய மைண்டும் சரி கண்களும் சரி அவ்வளோ இதுவாக பாதிக்கப்படுது. இப்போ அந்த காலத்துல கண்களை எப்படி கண் பார்வையை கூர்மையாக்கிக்கிட்டாங்க. வயசானவங்க கூட, கொஞ்சம் வயசானவங்க எப்படி இந்த கண்ணை கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கிறது ஒரு விதம். அந்த பார்வை மங்குது. ஒரு 40 வயசு ஆனாவே, 40 வயசு தாண்டதுக்கு அப்புறமா பார்வை மங்கோன்னுவாங்க. இப்பெல்லாம் அந்த கண் புரை வந்துடுதுன்ட்டு, அந்த கண் புரை மெதுவாக கண் புரை வரும்போது அப்பவே ஆஸ்பத்திரிக்குன்னு போனா என்ன சொல்லிடுவாங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னுவாங்க. பாருங்க, ஆப்ரேஷன் இது ஒரு இதாகி போச்சு, வியாபாரம் ஆகி போச்சு. நிறைய இது கண் புரை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும். கண் நான் முதல்லலாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஏதோ மற்றும் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் 20,000 30,000 40,000 அந்த கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு லென்ஸ் போடுற இது ஒரு ஃபிக்ஸடா ஒரு இதுன்னு இல்லாம கொஞ்சம் 20,000க்கு ஒரு விதமா தெரியுமா, அதுவே 30,000னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா தெரியுமா. அப்போ 40,000 50,000 சொல்லிட்டு அந்த போடுற கிளாஸுக்கு வேல்யூ எவ்வளவு அநியாயம் பாருங்க. எப்படிப்பட்ட வியாபாரம். கண்ணை கெடுத்துடுறாம கெட்டுடும்ன்ற மாதிரியே இப்ப எல்லாம் டிவில இருந்து செல்போன்ல இருந்து எல்லாமே கண்ணு கெடுக்கக்கூடிய பொருட்களா உற்பத்தி ஆயிட்டு கண்ணை கெடுக்க வச்சு அதுக்கு புற வர மாதிரியே ஆகி அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி 20,000 30,000 40,000 50,000 அது பாட்டுக்கு கிளாஸ். ஒருத்தங்களுக்கு அப்படிதான் ஆப்ரேஷனு பண்ற அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாம். மற்றவங்க ரிலேஷன்ஸு நல்லது செய்யறதை விட கெடுதல் தான் அதிகமாக செய்யறாங்க. நல்லது செய்யற மாதிரி தான் பேசுறாங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கெடுதல் கொஞ்சம் அதிகமா. ரிலேஷன்ஸ் சுற்றில் இருக்கிறவங்களால ஏற்படுற பாதிப்பு தான் ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுது அதிகமா. எல்லா இடத்துலையுமே, நிறைய இடத்துல அவங்க இயற்கை முறையில நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சா கூட சுத்தி இருக்கவங்க விட மாட்டாங்க. அக்கறையா இருக்கிற மாதிரி பேசி அதனுடைய பிரதிபலிப்பு அனுபவிக்கிறவங்க அவங்க யாருக்கு பாதிப்பு வந்ததோ அவங்க.
ஆனா அவங்க பேசுறது மட்டும் ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி பேசுவாங்க. இவங்க வந்து அப்படியே நெகிழ்ந்து போயிடுவாங்க. ஐயோ அக்கறையா பேசுறாங்க. அப்படி போய் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஸ்லைட்டா ஏதாவது அந்த போடுற கண்ணாடியிலேயே அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த இதுல ஸ்லைட்டா மாறுதல் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னும் போது மறுபடியும் அவங்க கிட்ட டாக்டர் கிட்டயே போய் கேட்டா, அப்போ நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சு பணத்தையும் போய் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க தேவைப்பட்ட கண்ணாடி போட்டுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. தேவைப்படும் போது கண்ணாடி போட்டுக்கோங்கன்னும் போது கண்ணாடி அதுக்குன்னு ஒரு எழுதி கொடுத்து அது கூட பயங்கரமான காஸ்ட்லி. அந்த கண்ணாடி ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, கண்ணாடி அந்த இது லென்ஸை போட்டுட்டாங்க, பணத்தையும் வாங்கிட்டாங்க, ஆயிரக்கணக்கா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம அந்த நல்லா கிளியரா தெரியும்ன்ற நினைப்புல தானே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசி பேசி அவங்களாலதான் பாதிப்பே வருது பாதி. அக்கறையா பேசுற மாதிரி பேசுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு இவங்க ஏமாந்து போய் அப்புறமா வந்து அவங்க கிட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எழுதி கொடுத்து ஒரு கண்ணாடிக்கு இந்த மாதிரி கண்ணாடி போடுங்க. அதை பார்த்தா அது பயங்கரமான விலையம். அப்புறமா இவங்க ஏதோ அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் சீப்பாக முடிச்சு கண்ணாடியை போட்டு ஏதோ அப்படி அப்படி மேலே. எவ்வளோ அநியாயமா இருக்கு பாருங்க நாட்டில் நடக்குது. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, இயற்கையான முறையில நம்ம கண்களை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்றதுதான் இப்ப இது சொல்றது. அதுக்கு தான் இப்ப எப்படி நடக்குது நாட்டுலன்றது விஷயத்த நான் சொன்னேன். கண்ணாடி கடைங்க ஓவரா அங்கங்க பெருசு 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 பெருசா மாதிரி நினைச்சேன். ஏன் இவ்வளோ பெரிய பெரிய கண்ணாடிங்களை இது பண்றாங்கன்னா கண்ணுக்கு எடுத்தோன்னு முதலே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த நாட்டுல எது எது அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அதிகமா அதுக்கு தகுந்த மாதிரி கடைங்களை வச்சிடுறாங்க. இனிமே ஏதாவது ஒரு இது ஜாஸ்தியாச்சுன்னா அது அதனுடைய பிரதிபலிப்பு நம்மளே புரிஞ்சுக்கணும். அதிகமா அந்த மாதிரியான பிரச்சனை வரப்போது போல அதுக்காக தான் இது முதல்லயே கடைங்க அதிகமாயிடுச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இது வந்து நான் பாருங்க இது எடுத்திருக்கேன். இது பொன்னாங்கண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்திருக்கேன். பொன்னாங்கண்ணி ஜூஸு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பொன்னாங்கண்ணி கீரை, நாட்டு பொன்னாங்கண்ணி அதெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு நாட்டு பொன்னாங்கண்ணி அவங்களுக்கெல்லாம் நாட்டு பொன்னாங்கண்ணி கிடைக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு கண்ணு மங்களா இருக்கும் சொல்லிட்டு அந்த மங்களா இருக்கிறது சரியாகிறதுக்காக அரைச்சி அந்த ஒரு துணியில அது ஈர துணியில வச்சு அதை இந்த கொஞ்சம் கூலா அப்படியே நைட்ல படுக்கும்போது 2 கண்ணுலயும் அப்படியே இந்த இது மாதிரி வச்சுக்குவாங்களாம். அப்படி வச்சு கண்ணு வந்து பார்வை வந்து நல்லா தெளிவடையும். அப்படி அந்த பொன்னாங்கண்ணியில அந்த குணம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், அதை வந்து நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்தேன். ஜூஸ் மாதிரி அது நல்லா லிக்விடா எடுத்து பச்சையாவே அப்படியே கழுவிட்டு நல்லா சுத்தமா கழுவிட்டு அப்படியே ஜூஸ் எடுத்துடணும். எடுத்துட்டு கண்ணுக்கு இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல் கண் பாகம். இந்த இடம் இந்த கண்ணுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி போட்டு இப்படி 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 பண்ணி திரும்பி இப்படி 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 பண்ணி நல்லா நமக்கு இங்க வர மாதிரி எந்த இடத்துல இருக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி போட்டு பண்ணிடலாம். இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த 2 இடத்துலயும் அதை கொஞ்சம் இப்படி விரல்ல இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நல்லா இங்க பக்கம் இப்படி 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 பண்ணும்போதே நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. இந்த கண்ணுக்கும் இந்த இடத்துல நமக்கு இப்படி பண்ணும்போது நல்லா. அப்புறமா இந்த சைடு இப்படி இந்த பக்கம் பண்ணோமா, இந்த பக்கம் அப்படியே சில தடவை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அந்த இதை எடுத்துக்கிட்டு பண்ணணும். பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம பச்சையா எடுத்து அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு காலையில சாயங்காலம் அப்படி நமக்கு டைம் இருக்கு, ஒரு நாளைக்கு 3 தடவை கூட பண்ணிக்கலாம். நம்ம அதை யூஸ் பண்ணிடணும் நல்லா. 3 தடவை அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு 2வது நாள் கூட நல்லதா இருக்கு. 2வது நாளே அது பச்சையாவே நான் எடுத்து 2-3 நாள் கரெக்டா பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசுல தோணுச்சு, பச்சையா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா அதனுடைய தன்மை மாறிடுமே. அதனால
நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் நல்லெண்ணெயை நான் பாட்டிலில் வாங்கி வச்சுருந்தேன். அந்த எண்ணெயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த நம்ம இதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம 2-3 நாள் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை நான் சொன்ன மாதிரி அதுக்கு கண்ணுக்கு கீழே, அப்புறம் இப்படி இந்த இடத்துல நல்லா போட்டு, இந்த இடத்துல இப்படி போட்டு அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிவிட்டு நைட்டில் போட்டு அப்படி இப்படி பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். அப்போ நல்லா அப்படியே கண்ணுக்கு வேலை செய்யும், நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். மிச்சம் இருக்கு நான் வச்சுருந்தேன்ல, அதை என்ன பண்ணேன், நல்லெண்ணெயில் அதை போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சேன், ஆயிலாக பண்ணுற மாதிரி. நல்லெண்ணெயும் இந்த இதுவும் ரெண்டும் சேரும்போது கெடாமல் அதை நல்லா அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு சேம் இதே தான் நான் இந்த யூஸ் பண்ண மாதிரி நல்லெண்ணெயில் கலந்துட்டு அது எந்த மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி ஆயில் கணக்கு நம்ம இப்படி இந்த மாதிரி கண்ணுக்கு இப்படி யூஸ் பண்ணுறது, இந்த இடத்துல இப்படி 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 பண்ணிட்டா இதில் எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். கண்ணுக்குங்கெல்லாம் கூட போட்டுக்கலாம், ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பொன் போல் மின்னும் பொன்னாங்கண்ணியே சொல்லுவாங்க. ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே க்ளோ ஆகிடும், நல்ல கலர் வரும். ஃபேஸ் நல்ல கலர் வரணும்னா நான் சொன்ன மாதிரி இது கண் பார்வைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேஸுக்கும் நீங்கள் நல்லா தடவிக்கலாம். ஃபேஸ்க்கு தடவுனா நல்ல கலர், அப்படி கலர் நல்லா வரும், வெள்ளை வெள்ளையர்னு நல்லா க்ளோ ஆகும். இது ஒன்று கண் பார்வை தெளிவடையும். இது யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கும் முதலிருந்தே நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொன்னாங்கண்ணியை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, இது வந்து ஒரு டாக்டர் சொன்னது தான், இது அடுத்தவங்க சொல்லி தான். இது வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற இது. ஏன்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு 4 பேர் ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னா நம்ம அது இது எல்லாத்தையும் செய்யலாமே. இது பிரியாணிக்கு போடுற இந்த பூ, பிரியாணிக்கு போடுறது. இதில் குணம் இருக்குன்றாங்க. இது என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில், காலையில் தண்ணியில் கொஞ்சம் வார்ம் வாட்டராக வச்சுக்கோங்க. எப்பவுமே வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது தான். அதில் நம்ம இது வந்து அந்த பொடியை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கலந்துட்டு, பட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட்டையும் இதுவும் சேர்த்து நம்ம கஷாயம் குடிக்கலாம். ஆனால் இவர் சொன்னது வந்து இதை வந்து போட்டு குடிங்க, 48 நாள் டெய்லி கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்ட பார்வை, தூரப்பார்வை இதெல்லாம் போயிட்டு கண் புரை கூட வந்து சரியாகும். கண் புரை வந்து சரியாகுன்றாங்க. அப்போ இந்த இது பார்த்துக்கிட்டிங்களா, இது பிரியாணியில போடுற இந்த பூ, இதை வந்து நல்லா அரைச்சிட்டு 1/2 ஸ்பூனு வார்ம் வாட்டரில் இளம் சூடான தண்ணியில் கலந்துட்டு காலையில் குடிச்சிடணும். அது மாதிரி 48 நாள் குடித்தா கண் புரை கூட சரியாயிடும், கிட்ட பார்வை தூர பார்வை சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணுக்கு காலையில் நம்ம வந்து சூரிய வெளிச்சம் உதயமாகும் போது நம்ம வெளியில் காலையில் கண்ணை வந்து இப்படி பார்த்து இப்படி உருட்டி இப்படி இப்படி மேல் இப்படி பார்த்துட்டு ஒரு விரலை இப்படி வச்சுட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது, அப்படியே கொண்டு வந்து இப்படி பார்க்குறது, அப்படியே திரும்பி இப்படி கொண்டு வந்து பார்க்குறது, அப்படி இந்த சைடு கூட கண் அப்படியே கண்ணுக்கு வந்து எக்ஸசைஸ் மாதிரி காலையில் அதான் சூரிய உதயம் ஆகும்போது அது மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அந்த சூரிய உதயம் ஆகும்போது அந்த வெளிச்சம் வந்து கண் பார்வைக்கு அவ்வளோ நல்லது. அதை ஈவினிங் கூட பண்ணலாம், மறையறதுக்கு முன்னாடி, சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஈவினிங் கூட பண்ணலாம். ஆனால் காலையில் சூரியன் உதயம் ஆகும்போது அது உடம்புக்கும் ஒரு 20 நிமிஷம் அந்த வெயிலும் படணும், கண்ணுக்கு நல்லா அந்த இது கிரணங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அந்த நேரத்தில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால், நடைப்பயணம்லாம் பண்ணால் எல்லாம் நல்ல டைம். அது மார்னிங்கு சூரியன் உதயமாகிற நேரத்தில் அந்த ரேஸ் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது கண் பார்வையை வந்து நல்லா தெளிவடையும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கை முறையில் செஞ்சுக்கோங்க. யாராவது கண்ணுக்கு நான் இந்த மருந்து இவ்வளோ சொட்டு போட்டால் கண்ணு சரியாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. அது எத்தனை தடவை இத்தனை மாதம் நான் இதை யூஸ் பண்ணேன், இது சரியாயிடுச்சு இடியாயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போட்டு மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு
கண்ணு விஷயம் இது. வேற எந்த இதுவாக இருந்தால் காலோ கையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணில் போய் அதை போடுறேன் இதை போடுறேன் அந்த ட்ராப் இது அவன் ஒரு இலை ஏதாவது இந்த மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம். அவங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு இலை எந்த இலையாவது அதில் மிக்ஸ் ஆகி போச்சுன்னா அது கண்ணுக்கு கைக்கோ உடம்புக்கு எங்கே ஏதாவது பரவாயில்ல. கண் பார்வைக்கு என்றும் போது கண்ணில் அந்த ட்ராப்பு போடும்போது கண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா திரும்பி அது சரி பண்ண முடியுமா? அதனால நீங்கள் சும்மா அந்த வீடியோஸை யூடியூப் வீடியோவை நம்பிட்டு மட்டும் எதையுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. அதனால திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா, அதெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு மாற்று வழி இருக்கா? மாற்று வழி இல்லையே. ஒன்று கெட்டுச்சுன்னா கெட்டுச்சுதான், அதை திரும்பி பழச புதுசாக முடியாது. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம சொன்ன மாதிரி இயற்கையா நம்மளே சூரிய வெளிச்சத்தை பார்க்கறதும் காலையில் நேரத்தில், அப்புறமா இது என்ன இது பிரியாணியில செய்யற இயற்கையான இது நம்ம அரைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூனு கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல கலந்து குடிச்சா 48 நாள் குடிச்சா அதை சரியாகுதுன்னும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வாங்கணும். அது கூட நீங்க வந்து பேக்கெட்ல அவங்க விற்கிறாங்க இவங்க விற்கிறாங்க பேக்கெட்ல ஐட்டம்ஸ் வாங்காதீங்க. எதை கலப்படம் ஆயிடுதுன்றாங்க, எல்லாத்துலேயும் கலப்படம். நாட்டில் கலப்படத்தினால எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதே அந்த கலப்படங்களால் தான். எதையுமே இயற்கையாக எதுவும் எல்லாம் வியாபார உலகம். இது வியாபார உலகத்துல எல்லாம் கலப்படம் செஞ்சுட்டு தான் விற்கிறாங்க. எல்லாம் பணம் பண்றதுக்கு அவன் பிழைக்கிறதுக்கு தான் பார்க்குறான். நீங்க உங்க உடம்ப ஜாகிரதையா கவனிச்சுக்கணும்னா அது மாதிரி தான் பண்ணணும். இது கண்கோவில் கண்ணில் தூசு தும்மு ஏதாவது இருந்தால் கையை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காம தண்ணி இதில் விட்டு நல்லா கண்கோவிலே நல்லா வச்சு கண்ணை இப்படி விட்டுங்க நல்லா. அப்போ நல்லா கண்ணு இதாகும். சரி, இப்போ வந்து ரெண்டாவதா நம்ம கண்ணு விஷயம் பார்த்தாச்சு. ஏற்கனவே நான் பல தடவை பல வீடியோக்களை போட்டிருக்கேன். நம்ம நாடு இந்திய நாடு எல்லா மொழியும் எல்லா ஜாதியும் எல்லா மதமும் சேர்ந்து வாழற ஒரு நாடு. அதை நான் பிகினிங்லேருந்து சொல்றேன். எப்பவுமே மொழியை வந்து யாருமே எந்த மொழியையும் யாரும் தவறு சொன்னது கிடையாது. அந்த காலத்துல இருந்து நம்ம எந்த மொழியையும் யாரையுமே தவறு செய்யாம எல்லாமே நல்ல கூட்டு குடும்பம்னா எப்படி வாழ்வாங்க அந்த மாதிரி நம்ம நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இப்ப தமிழ்நாடு தான், யாருமே அதை மறுக்கல. தமிழ்நாட்டுல எல்லா இனத்தவரும் எல்லா மொழித்தவரும் எல்லா ஜாதியினரும் வாழறாங்க. அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு பிரிவினைன்றது இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கலைஞர் தமிழ் மொழியை பத்தி தமிழை பத்தி பெருமையா பேசாதவங்க இல்லதான், எல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அத வந்து ஈவா சொல்லல, பெருமையா பேசினாங்க. பெருமையா பேசுறது பெருமையா வேணும். மோடிஜி திருக்குறள் வந்து மேடையிலே பேசி மக்களை கொஞ்சம் கவரணும்ட்டு செஞ்சுட்டு போனார். தமிழ் வந்து முதன்மையான இது பாஷை. வேற பாஷெல்லாம் இதுல இருந்து வந்தது யாரு இல்லைன்றாங்கன்ற அதை சொல்லிக்கிறதுக்கு நம்ம சரி ஓகே. ஆனா தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும்ட்டு மார்த்தட்டிக்க கூடாதுன்னு. யார் அப்படி மார்த்தட்டிக்குவாங்கன்னா சுயநலக்கார் தான் எதை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடையறதுக்காக இதை ஒரு ஆயுதமா வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும். அது வரும்போதே நான் அதே சொன்னேன். யாரு திறமையாக ஆளக்கூடியவங்களோ நாட்டு மக்களுக்கு யாரு நல்லது செய்வாங்களோ சுயநலம் இல்லாம செய்யக்கூடியவங்க யாரு, அவன் தமிழனா இருந்தாலும் சரி தெலுங்குனா இருந்தாலும் சரி அந்த மாதிரி எந்த மொழித்தவனா இருந்தாலும் மக்களுக்காக தன்னை தியாகம் பண்றவன் யாரா இருந்தா என்ன,
மனிதனா இருந்தா போதும், மனித குணங்கள் இருந்தா போதும், சுயநலமற்றவனா இருந்தா போதும். சுயநலத்துல அவனை தான் வளர்த்துக்கிறதுக்காக ஒரு மொழியை வந்து எடுத்துன்னு வந்து மார்த்தட்டக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், அப்படி மார்த்தட்டி தமிழ் 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 அன்னிக்கிட்டு இப்ப தெலுங்க வந்து இதுவரையும் யாருமே, ஏன்னா எல்லாருமே இங்க வாழறாங்க, தெலுங்குக்காரங்க எல்லாம் இங்க பிறந்து வளர்ந்து தமிழை படிச்சு, தமிழ்காரங்க பேசுறதை விட தெலுங்காரங்க தமிழை நல்லா சுத்தமா பேசுறாங்க. அந்த அளவுக்கு என்னன்னா அந்த அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய எல்லா திறமை எல்லாம் ஜாஸ்தியாவே இருக்கு. அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் யாரு, நாயக்கர்கள் எல்லாம் மதுரை நாயக்கர் மஹால் எல்லாம் என்ன தெலுங்கர் தான். மன்னர் காலத்துல இருந்து தெலுங்கர்கள் ஆண்டாங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு திறமை இருக்கு, புத்திசாலித்தனத்தை உபயோகிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை இல்லாததுனால இவங்க வந்து தமிழர்கள் நிறைய பேரு அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து அவனுக்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு தமிழன் சரி, இப்போ ஒன்றும் இல்லை, விஜய வந்து நாங்க ஆதரிப்போம்னு ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, விஜய் நான் ஆதரிப்பேன். அதுக்கு நிருபர் கேட்குறாரு, நீங்க விஜய் வந்து என்ன செய்வாருன்னு எதை நினைச்சு நீங்க வந்து அவரை ஆதரிக்கிறீங்கன்னு. நாங்க 2 ஆட்சியையும் பார்த்துட்டோம், எங்களுக்கு மாற்று ஆட்சி வேணும்னு நினைக்கிறோம். மாற்று ஆட்சி வேணும்ன்றதுனாலதான் விஜய் ஆதரிக்கிறோன்றாங்க. விஜய் வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ மாதிரியோ ஒரு கவுன்சிலர் மாதிரியோ அது மாதிரிலாம் வந்து அனுபவம் இருந்துதான் நிக்கணும், அனுபவம் இருந்தாதான் வரணும்ன்றதே கிடையாது. அப்படி அனுபவம் எதுக்கு? சில பேருக்கு வந்து முன்னாடியே ஆரம்பிச்சு தோத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்றது, எந்த அனுபவம் வச்சு அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்போம், அவ்வளவு சீட்டு கொடுப்போம், அவ்வளவு இது. அவங்க என்னத்த சீட்டு கொடுக்கறது? மக்கள் சக்தி தானே மகாசக்தி. மக்கள் ஆட்சி அனும்போது ஒரு மாசம் முன்னாடி வந்து நின்னு ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க. அது மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்கள் சக்தி மகாசக்தி, மக்கள் ஆட்சி. இது மனித சக்தியை மிஞ்சந்து எதுவுமே கிடையாதுன்னும் போது மனித சக்தியை அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த அனுபவமும் தேவையில்லை. அப்ப மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க? ஒரு மாற்று ஆட்சியை எதிர்பார்க்கிறாங்க. என்ன காரணம் அதுக்கு? ரெண்டுத்தையுமே பாக்குறாங்க. அந்த ஆட்சியை விட்டா இன்னொரு ஆட்சி, அந்த 2 ஆட்சியும் அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி நடந்துக்குது, மக்களுக்காக என்ன பண்றாங்க, டிபார்ட்மெண்ட் முதல்ல அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்கவுங்க சரியா வேலை செய்யறாங்களான்றது தான் இவங்க பாக்குறாங்க. அவங்கவுங்க சரியா செய்யாம மக்களை இழுத்தடிச்சு மக்களை பாதிப்புக்குள்ளாகும் போது மக்கள் வந்து வெக்ஸ் ஆகுறாங்க. சரி, அந்த ஆட்சியில இப்படிதான் இருக்குதுன்னா இந்த ஆட்சியில பார்த்தா இதுவும் இப்படியே இருக்கும்போது அப்ப அவங்களுக்குள்ள அவங்க 2 கட்சிக்காரங்களும் ஒரே மாதிரி தான் போறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங்கு, பேர் தான் கட்சிங்க, பேர் தான் மாறுதல், மற்றபடியா எல்லாம் அதே கதை தான் நடக்குது. ஏன்னா அவங்க ஆண்டு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஆளுங்க, வேலை செய்யற ஆளுங்களாம் அவங்க தானே. அவங்க இங்க ஆட்சி செய்ய இவங்களுடைய ஆளுங்களும் அவங்க தானே. அப்போ ஆட்சி மாறினாலும் அவங்களுடைய வேலைங்களை அந்த ஆளுங்களை வச்சுட்டு வேலை முடிச்சுக்குவாங்க. அப்ப மக்களை எங்க கவனிக்கிறாங்க? மக்களே அவஸ்தை. அதுக்குதான் 3வது ஒரு கட்சி வேணும், மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறது இதுதான். மற்றபடியா அவங்களுக்கு அனுபவம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கிடையாது. இப்ப சுயநலம் இல்லாம மக்களுக்கு பொது தொண்டு யாரு செய்வாங்களோன்னு நினைக்கும் போது அவன் எந்த மொழிக்காரனா இருந்தாலும் சரி. கஸ்தூரியை தூண்டி விட்டாங்க. கஸ்தூரியை கிட்ட அதுன்னு இதுன்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களும் ஏதாவது யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்குறாங்க. சில பேர் பேசுறதெல்லாம் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, திட்டுறதெல்லாம் திட்டிடுவாங்க, எல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து கேஸ் போடுறதா தான் போட்டுக்கணும். எதுக்கு? அவங்க மொத்த
சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க, மூத்த குடிமக்கள். அவங்கள பல பல வீடியோ டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு என்னன்னா அது போடுறது, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, போடுறது போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தைரியமாக சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. வாய் திறந்து சொல்றாங்க. சொல்லிட்டு கேஸ் போடுறதாண்டா போட்டுக்கணும். அப்படி சொல்றவங்களுக்கு கேஸ் போட மாட்டாங்க. அதே மாதிரி சீமான் கூட பல தடவை சொல்றதெல்லாம் மேடையில் பயங்கரமா கூக்குரலிட்டு சொல்லிட்டு கேஸ் போடுறதா போடு, என்ன பண்றியோ பண்ணிக்கணும். கேஸ் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அவரை. இவங்களெல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கஸ்தூரி பேசும்போது சில இதுல வந்து பேரை சொல்லிடுது. அது வந்து அதெல்லாம் ட்ரைனிங்கு. ஒருத்தர் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இது நீ பேசக்கூடிய, ஏன்னா ஹைதராபாத்ல இருந்து வரவழைச்சதே இதுக்கு தான், பேசுறதுக்காக வரவழைச்சிட்டாங்க. நல்லா அவங்க கிட்ட நல்லா போதிச்சு அப்படியே அவங்களுடைய வார்த்தை அதெல்லாம் அப்படியே தலையில ஏற்றி விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கஸ்தூரியை எந்த இதுலையுமே பார்க்கல, வலைதளத்துல எந்த இதுவுமே வருடங்களா அந்த அம்மாவை பார்க்கல. 4 வருஷமா ஹைதராபாத்ல தான் இருக்காங்களாம், அங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள பேச வச்சுட்டாங்க. பேச வச்சுட்டு அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து நானா அதுன்னு 2 பேரை சொல்லி அவங்க வீடியோல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருந்தா அவங்கள வந்து என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே வார்த்தை தான் நான் சொல்றேன் வெளிப்படையா அது சொல்லி முடிக்கிறாங்க. கஸ்தூரிக்கு மாற்றுத்திறனாளி பொண்ணு இருக்கு. அவங்க வந்து சிங்கிள் மதர், அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது. இது மாதிரி ஹெல்ப் அவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ அப்படி இப்படின்னு கிரியேட் பண்ணா அதெல்லாம் நம்பாதீங்க. சில யூடியூப்காரங்க அத்தனை கோடி இருக்கு இத்தனை கோடி இருக்கு, என்ன கோடி இருக்கு? அவங்க ட்ரெஸ்ஸிங்கு அவங்க இது பார்த்தா தெரியல. கோடிங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பல பேர் எப்படி இருக்கிறாங்க? இவங்க நார்மல் லேடி, நார்மல். இது கஸ்தூரியை வந்து சும்மா தைரியமா பேசக்கூடியவங்களா இருக்காங்கன்னா கஸ்தூரியை யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்கெல்லாம். மற்றபடி அவங்க வந்து சாதாரணமா ஒரு மாற்றுத்திறனாளிய பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் மதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு போய் அவங்க தைரியமா கொஞ்சம் தைரியமான பெண்மணியா இருக்கிறதுனால அப்படியே வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருக்கிறனால அவங்கள வந்து இவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய சொல்ல வேண்டிய கருத்துக்களை தலையில வச்சு பேச வைக்கிறாங்க. அவங்க மற்றவங்க மாதிரி நீ வந்து கேஸு போட்டு அப்படி சொல்லலை. ஏன் தெரியுமா, பேசும்போதே 2-3 இடத்துல கேஸ் போடாம இருக்கிறதுக்கு எப்படி பேசணுமோ நான் அப்படி பேசுறேன், பேர் சொல்லக்கூடாதுன்றது இருக்கு. அது ஏன்னா அவங்க கொஞ்சம் இதெல்லாம் லா எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அதையும் சொல்றேன், நான் வந்து இந்த லா எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால எனக்கு தெரியும். இது வந்து கேஸ் போடாம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி. அப்போ கேஸ் போடாம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படி பேசணும். கேஸ் மேல கேஸ் போட்டுடுவாங்களோன்ற பயம் இருக்கிற மாதிரி இவங்க வெளிப்படையா காட்டிக்கிட்டதுனால கேஸ் போட்டான். அவங்க கேஸ் போட்டுக்கோ சொன்னா அவங்களுக்கெல்லாம் கேஸ் போடல. இவங்க கேஸ் போட்டுடுவாங்களோ அதனால வந்து நான் இந்த அளவுக்கு நான் கேர்ஃபுல்லா பேசுறேன்னு இவங்க சொன்னவங்களுக்கு கேஸ போட்டு உள்ள புழல் சிறையிலேயே அடைச்சாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சில வார்த்தைங்க ஆளுங்கட்சியே பேசினாங்கன்னா எல்லாருமே மற்றவங்க எல்லாரும் தான் பேசி இருக்கிறாங்க. அதெல்லாம் தொடச்சு போட்ட மாதிரி ஆகும்போது இவங்க பேசுனது மட்டும் கொஞ்சம் இதுவா ஆயிப்போச்சு. ஆளுங்கட்சியே பேசக்கூடாதுன்றது சாதாரணமா பேசக்கூடாதுதான். ஆளுங்கட்சியே ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னா பேசக்கூடாது. சரி, மற்றவங்க எல்லாம் பேசினாங்களே மேடையில குக்கர்லிட்டுறாங்களே பயங்கரமாலாம், எது இவங்களை மீறி 2-3 மடங்கு அதிகமாவே பேசினாங்க எல்லாரும். அப்பெல்லாம் யாரும் வாய் திறக்கலையே. இப்போ கஸ்தூரி மட்டும் பேசினா மட்டும் உள்ளேயே தள்ளிட்டாங்க, புழல் சிறையிலேயே அடிச்சிட்டாங்க. 3ஆவதா இது 2 பாயிண்ட் ஆயிப்போச்சு. 3ஆவதா நெப்போலியன் பையன் தனுஷுக்கு ஆங்கில மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டாங்க, பல கோடிகளை செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஆயுர்வேதிக்கு சித்தா எல்லாம் பார்த்துட்டாங்க.
அதுவும் ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு இப்போ மேரேஜும் பண்ணாங்க. மேரேஜ் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுருக்கலாம். கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி பல கோடிகளை வந்து விரயமாக்கிட்டாங்க கணக்குப்படி. அது கொஞ்சம் தேவையில்லாத செலவாக தான் ஆயிடுச்சு. பிகினிங்லேயே நான் நிச்சயதார்த்தம் டைம்லேயே நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது. நிச்சயதார்த்தம் டைம்லேயே நான் சொன்னேன். ஆனால் அதை மீறி அதிகமாகவே தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை விரயமாக்கிட்டாங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவருடைய வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கெல்லாம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. படிப்பு இல்லை, அப்புறமா அவரு அந்த பையன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவருக்கு 2 பசங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களாம். தனுஷ்க்கு இருக்கிற அதே ப்ராப்ளம், தசை சிதைவு நோய் அவங்க 2 பசங்களுக்கு இருக்கு. அதை அந்த 2 பசங்களையும் கொண்டு போய் அதே இவரு தனுஷ்க்கு பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலே போய் காட்டினாங்களாம். காட்டினா திருநெல்வேலியில் அவங்க வந்து கொஞ்சம் பணம் அதிகமாக கேட்டாங்க. பணம் அதிகமாக கேட்டதுனால நெப்போலியனுக்கு இவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு சொல்லுங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். அவர் நெப்போலியனுடைய பெயர் வந்து இந்த மாதிரி கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி அந்த கல்யாணம் பண்ணதுனால பேர் நிலைக்காது. பேர் நிலைக்கணும்னா எங்கே இருக்கு? இந்த மாதிரியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு, தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுத்தோன்றாங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கம்மி பணத்தை வாங்கி சொல்லுங்கன்னு இவர் கெஞ்சுறாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுல தான் இவர் பேர் நிலைக்கும். இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாரு. அதுக்கெல்லாம் இன்னும் வந்து தனுஷுடைய கால் பார்த்தேன் நான். 2 காலம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. உட்கார்ந்தவர் உட்கார்ந்த மாதிரியே அந்த வீல் சேர்லேயே தான் பயணம் பண்றாரு. எனக்கு ஒன்று தோணுது, இவர் இந்த தனுஷ்க்கு, நெப்போலியன் பையன் தனுஷ்க்கு இந்த கால் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியா நம்ம கால் மாதிரி இப்படி ஆகணும்னா சிவாம்பு மசாஜ் சூப்பராக வேலை செய்யணும்னு தோணுது. பின்னாடி இடுப்பு உட்கார்ந்துக்கிட்டே தானே இருக்கிறாரு இவர். எழுந்து நடக்கிற தன்மை இல்லை. தசை சிதைவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, தசை சிதைவு நோய் இது. உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறாரு. காலு இந்த மாதிரி இருக்கிற காலு சிவாம்பு போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு அது நல்லா வெட் பேக் போட்டுக்கிட்டே இருந்தா காலு நார்மலா ஆகும் என்ற நினைப்பு எனக்கு நல்லா இருக்கு. 2வது, இந்த பின்னாடி இருக்கிற இதுக்கெல்லாம் அந்த சிவாம்பு போட்டு நல்லா ஓல்டு சிவாம்பு யூஸ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணி மாலிஷ் பண்ணி வெட் பேக் அதில் முக்கிட்டு நல்லா இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி எல்லாம் நல்லா இது பண்ணிடணும். உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் ஃபுல்லாக மசாஜ் தான். ஓல்டு சிவாம்பு போட்டு உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி வெயிலில், அவர் தான் வண்டியில் உட்காந்துருக்காரு, நல்லா வெயிலில் போய் உட்காந்துக்கலாம். வெயிலையே நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கலாம். எதுவும் இதாக சாப்பிட்றதுனால காலை வெயில் சாயங்காலம் வெயில் 2 வேளை அவருக்கு மசாஜ் பண்ணி வெட் பேக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் தனுஷுடைய தசை சிதைவு நோய் போயிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு மறுவாழ்வு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிற தனுஷ் நடக்கக்கூடிய நிலைமைக்கு மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சிவாம்புவை பற்றி நெப்போலியனுக்கு தெரிஞ்சு அதை அவர் செலவில்லாத வைத்தியம், எல்லா செலவும் கோடிக்கணக்காக பணத்தை செலவு பண்ணியாச்சு. தனுஷ்க்கு ஒன்றும் இதால். ஆனால் செலவில்லாத வைத்தியம், அவங்க கிட்டேயே இருக்கிற வைத்தியம், எங்கேயும் போய் எடுத்துக்க தேவையில்லை. இருந்த இடத்துலையே அவங்க கடைபிடிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த வைத்தியம் என்ன காரணம்னா, இதில் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. சிவாம்புவில் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸ்டெம் செல்ஸு இன்னும் அது ஓல்டு ஆகும்போது அந்த ஸ்டெம் செல்ஸ், அதில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸு இன்னும் ரெட்டிப்பாக அதிகமாகும்.
ஸ்டெம் செல் தெரப்பின்றது மாதிரி இது. தசை சிதைவு ஏற்படுறத வந்து தசை சிதைவு ஏற்படாம தசையை வந்து நல்லா வலிமையாக்கி அவருடைய அந்த நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எழுந்து நடக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த சிவாம்பு வந்து வேலை செய்யும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதை வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா செலவில்லாத வைத்தியம். அப்படி அந்த தெரப்பியோ இந்த தெரப்பியோ, இது வந்து ஸ்டெம் செல் சிவாம்பு ஸ்டெம் செல் தெரப்பி, வேற ஒன்றும் கிடையாது. அதில் ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகுது, ஸ்டெம் செல்ஸ் இதுதான் அதில் வருது. அது மருத்துவ குணம் வாய்ந்தது. அங்கேயே பிரதர் சேக் அமெரிக்காவில் தான் இருக்கிறாரு, இவரும் அமெரிக்காவில் இருக்கிறாரு. பிரதர் சேக் 2 புக்கு எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு அவர் கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அங்கே வந்து டீச்சிங் கிளாஸ் எல்லாம் நடத்துகிறாரு. அமெரிக்கா இருக்கிற நெப்போலியன் பிரதர் சேகை கான்டாக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அங்கே இருக்கிற 2 புக்கும் வித்தின் ஹீலிங் வாட்டரு, கோல்டன் வாட்டர்ன்ற புக்கு எல்லாம் போட்டிருக்கிறாரு அவர். அதெல்லாம் இவர் வாங்கி படிக்கலாம். படிச்சுட்டு இவரு தனுஷுக்கு வந்து சிவாம்புவை ட்ரை பண்ணால் மசாஜ் பண்ணணும். முக்கியமாக மசாஜ், வெட் பேக் இது பண்ணால் அந்த தனுஷ் வந்து எழுந்து நடக்கிறதுக்கு, நார்மல் மனுஷன் மாதிரி ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்.